வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதைய, அதுல இருக்கிற தலைமை பண்பு பத்தின விஷயங்கள ரொம்ப சுவாரஸ்யமா அலசப் போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். ரொம்ப வருஷமா ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செஞ்ச ஒரு வயசான பேரரசர் இனிமே காட்டுக்கு போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணாரு. ஆனா அவருக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம். என்னன்னா, அவரோட பையன், அதாவது இளவரசன், ஒரு முழு முட்டாள். இந்த சுவாரஸ்யமான பழங்கடைக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ராஜா தன்னோட பையனை அடுத்த அரசனா ஆக்கணும்னு நினைச்சாலும் அரண்மனையில இருந்த மந்திரிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அதை எதிர்த்தாங்க. கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம, வாய்ப்பே இல்ல ராஜா, உங்க பையன் ஒரு முழு முட்டாள், நாட்டை ஆள்ற தகுதி அவனுக்கு கிடையாதுன்னு முகத்துக்கு நேராவே சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அரசவையே அப்படியே ஆடி போயிடுச்சு. இவ்ளோ தைரியமா மந்திரிகள் வாதிடுறத பார்த்த அரண்மனை ஆட்கள் அடுத்து என்ன விபரீதம் நடக்க போகுதோன்னு ரொம்பவே பதபதிச்சு போயிட்டாங்க. இத கேட்டதும் பேரரசருக்கு பயங்கர கோவம். என் பையன் முட்டாள் இல்ல, அவனுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த ராஜ்யமும்னு அவர் சத்தம் போட்டாரு. அப்போதான் மந்திரிகள் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு சேலஞ்ச முன் வச்சாங்க. அதாவது, இளவரசனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம், அதுல அவர் ஜெயிச்சா அவருக்கு வெறும் ஒரு மந்திரி பதவி மட்டும் கொடுங்க. ஒருவேளை தோத்துட்டா உங்க பொண்ணுக்கு, ஆமா இளவரசிக்கு அரச பதவியை கொடுங்கன்னு ஒரு பெரிய பெட் கட்டினாங்க. இதுதான் அண்ணன் தங்கைக்கு நடுவில் நடந்த ஒரு மறைமுக தலைமை பண்பு போட்டிக்கு ஆரம்பமா அமைஞ்சது. இந்த சவால் முடிவான அதே நேரத்துல கரெக்டா ஒரு பெரிய ட்விஸ்ட். அரண்மனைக்கு வெளியே பயங்கர சலசலப்பு. ஆமா, நாட்டோட பல பகுதிகள்ல இருந்தும் விவசாயிகள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய விவசாய நெருக்கடியோட பதறி போய் அரசரை தேடி ஓடி வந்தாங்க. இளவரசனுக்கான டெஸ்ட் முடிவான அதே டைம்ல வந்திருக்கிற இந்த பிரச்சனை என்னவா இருக்கும்? வாங்க அது என்னன்னு பாப்போம். விவசாயிகளோட நிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய காகங்கள் கூட்டம் புகுந்து அவங்க பயிரிட்டு இருந்த விளைச்சல்ல சரிபாதி, அதாவது கரெக்டா 80% பயிர்களை குத்தி நாசமாக்கிடுச்சு. நினைச்சு பாருங்க, பாதிக்கு பாதி நஷ்டம்னா விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதார அடி விழுந்திருக்கும். எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு அரச குடும்பம் ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னு அவங்க கண்ணீரோட கெஞ்சி கேட்டாங்க. விவசாயிகளோட இந்த புலம்பல கேட்டதும் மந்திரிகள் குள்ளுக்குள்ள ஒரே குஷி. அடுத்த ராஜாமாக துடிக்கிற இளவரசனோட அறிவை டெஸ்ட் பண்ண இதை விட ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாங்க. உடனே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற பொறுப்பை இளவரசன்கிட்டயே கொடுத்து அவனை விவசாயிகளோட அனுப்பி வச்சாங்க. இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். இளவரசனோட அந்த அபத்தமான யோசனை. நிலத்துக்கு போன இளவரசன் அங்க ஒரு யானை தன்னோட காதுகளை விசிறி மாதிரியும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்தான். உடனே அவனுக்கு ஒரு வினோதமான ஐடியா தோணுச்சு. யானையோட காதுல ஒரு மணிய கட்டிட்டா அது காதை ஆட்டும்போது மணி அடிக்கும். அந்த சத்தத்தை கேட்டு காகங்கள்லாம் பயந்து ஓடிடும்ல. அதனால ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு யானைய ஃப்ரீயா கொடுத்துருவோன்னு உத்தரவு போட்டான். என்ன ஒரு அற்புதமான லாஜிக் பாத்தீங்களா? அரண்மனைக்கு திரும்பி வந்த இளவரசன் தான் எடுத்த இந்த மாபெரும் முடிவை ரொம்ப பெருமையா சொன்னான். ஒரு பெரிய யானைய கொண்டு போய் ஒவ்வொரு விவசாயிக்கும் இலவசமா கொடுக்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு மந்திரிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அவங்க செம ஷாக் ஆனாங்க. ஆனா அதை வெளியே காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஏன்னா இளவரசன் உண்மையில எவ்வளவு பெரிய முட்டாள்ங்கிறத ராஜாவுக்கு பிராக்டிக்கலா நிரூபிச்சு காட்ட இதுதான் மிகச்சரிய வழின்னு அவங்களுக்கு தெரியும். இளவரசன் நினைச்ச மாதிரியே அரண்மனையில இருந்து எல்லா விவசாயிகளுக்கும் யானைகளை அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில அரண்மனை வாசல்ல நேத்தை விட பெரிய கலவரம். இளவரசன் என்ன எதிர்பார்த்தான்? மணிச்சத்தம், காகங்களை விரட்டணும் தானே. ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியுமா? அந்த யானைகள் காகங்கள் தின்னது போக மிச்சம் இருந்த எல்லா விளைபொருட்களையும் தின்னு தீர்த்ததோட சோளத்தட்டை எல்லாத்தையும் தான் கால்ல போட்டு மிதித்து முழுசாவே துவம்சம் பண்ணிடுச்சு. இருந்த கொஞ்சம் நஞ்சம் வாழ்வாதாரத்தையும் எழுந்துட்டு விவசாயிகள் திரும்பவும் அரண்மனைக்கே ஓடி வந்தாங்க. வெளியே நடக்கிற சத்தத்தை கேட்டு வந்த பேரரசர் விவசாயிகள் கிட்ட விவரம் கேட்டாரு. அவங்க தங்களோட மொத்த விவசாயமும் அழிஞ்சு போச்சுன்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. ஆனா பேரரசர் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, ஆனா யானையோட மணிச்சத்தத்தால காகங்கள்லாம் ஓடிருச்சுல்ல, காக பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல, என் பையன் எவ்வளவு பெரிய புத்திசாலி பாத்தீங்களான்னு ரொம்ப பெருமையா கேட்டாரு. அந்த யானைகள் விவசாயிகளோட நிலத்தையே நாசமாக்கிருச்சுங்கிறத அவரு சுத்தமா உணர்ந்துக்கவே இல்ல. இப்போ ஒரு நிமிஷம், நாம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். நீங்களா இருந்தா இந்த டபுள் ட்ரபிள், அதாவது காகம் அப்புறம் யானைன்னு இந்த ரெண்டு பெரிய பிரச்சனைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கொஞ்சம் விழிப்புடன் யோசிச்சு பாருங்க. ஒரு சிறந்த தலைவர் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி அணுகுவார்? அடுத்த கதையில என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. விவசாயிகளில் ஒருத்தர் பொறுமையா யானை எப்படி தங்கள் நிலத்தையே மிதிச்சு அழிச்சிடுச்சுன்னு விளக்கமா சொன்ன பிறகுதான் பேரரசருக்கு நிலைமையே புரிஞ்சது. ஆமா, என் பையன் முட்டாள்தான்னு அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டியதா போச்சு. உடனே மந்திரிகள் தங்களோட பெட் படி அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப நேர்த்தியா மூவ் பண்ணாங்க. ஆமாங்க, இந்த மாபெரும் குழப்பத்தை சரி பண்ண பேரரசரோட மகளை, அதாவது இளவரசிய உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. உண்மையான தலைமை பண்பு இப்படி இருக்கும்னு இந்த இடம் நமக்கு ரொம்ப சூப்பரா விளக்குது.
இளவரசி அந்த யானைகளை சும்மா அரண்மனைக்கு திருப்பி அனுப்பல, மாறாக அவங்க ஒரு அருமையான விவசாய வியூகத்தை பிளான் பண்ணாங்க. யானைகள் போடுற சாணத்தை நிலத்துக்கு நல்ல இயற்கை உரமா பயன்படுத்த சொன்னாங்க. அப்புறம் யானையோட அந்த அபாரமான பலத்தை வச்சு விவசாய மேட்டு நிலங்கள்ல இருக்கிற தேவையற்ற மரங்கள், பெரிய பெரிய பாறைகள் எல்லாத்தையும் அகற்றி நிலத்தை சமன் செய்ய சொன்னாங்க. அதோட நிக்கல, அடுத்த மாசம் வரப்போற பருவமழைக்காக விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் அப்புறம் பண உதவியை அரசாங்கமே செய்யும்னு ஒரு உறுதியான நம்பிக்கையையும் கொடுத்தாங்க. இதுதாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த ஒரு சம்பவமே 2 பேரோட திறமையையும் அப்படியே அப்பட்டமா காட்டிடுச்சு பாத்தீங்களா? இளவரசனோட சிந்தனை ரொம்பவே முதிர்ச்சியற்றதா, இருக்கிற பிரச்சனையை விட ஒரு பெரிய அழிவை உருவாக்குறதா இருந்துச்சு. ஆனா இளவரசியோ தங்கிட்டு இருக்கிற வளங்களை, அது யானையாவே இருந்தாலும் சரி, அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வையோடும் ரொம்பவே ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடும் செயல்பட்டாங்க. இத பார்த்த பேரரசருக்கு இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆள தகுதியான ஒரே ஆள் தாம் மகள் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே புரிஞ்சது. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிற ரொம்ப ஆழமான பாடம் இதுதான். உண்மையான தலைவர்னு நாம யார சொல்லுவோம்? சும்மா பேர்ல பட்டத்தையோ இல்ல பரம்பரை பதவியோ வச்சிருக்கிறவரா? கண்டிப்பா கிடையாதுங்க. எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கு பிராக்டிக்கலான அறிவார்ந்த ஒரு தீர்வை யார் கொடுக்கறாங்களோ அவங்க தான் சிறந்த தலைவர். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், இது ரெண்டும் தான் ஒரு தலைவனுக்கான உண்மையான அடையாளம். நீங்களும் உங்க வாழ்க்கையில வர சிக்கல்களை இப்படி ஆக்கப்பூர்வமா அணுகுவீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியோட இந்த சுவாரஸ்யமான விளக்க தொகுப்பை நான் நிறைவு செய்றேன்.